ஆரம்பிக்கவே இல்லை. எடுத்த எடுப்புல முதல் பிரச்சாரத்திலேயே அவங்க எச்சரிக்கையை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள். எப்படி ஆரம்பிக்கிறாங்க? அங்கிருந்து அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சு. வான்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய சொந்தக்காரங்களை எச்சரிக்கை பண்ணு. உடனே சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? சொந்தக்காரங்களே, இதோ மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீர்களா? அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, அது எப்படி நம்பாம இருப்போம்? நீங்க ஒரு நாள் பொய் சொன்னது இல்லையா? மாஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, உண்மையை தவிர வேற ஒண்ணு நீங்க பேசினாங்க பார்த்தது இல்லையே, உண்மையைத்தானே எப்போதும் பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அப்படியானால் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். அப்ப இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய எச்சரிக்கை எது பற்றியது என்று சொன்னால், நீங்கள் வாழுகிற இந்த உலகம் சதம் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் நினைத்தால் ஒரு செகண்ட்ல பிரட்டி விடுவான். இந்த உலகத்திலையும் பிரட்டி காட்டுவான், மறுமையிலையும் பிரட்டுவான். சில பேருக்கு இந்த உலகத்துல புரட்டி காட்டினான். ஃபிரௌனை இந்த உலகத்திலேயே ஒண்ணும் இல்லாமல் ஆட்டம் போட்டவனை ஒண்ணும் இல்லாம ஆக்குனானா, இந்த உலகத்திலையும் அல்லாஹ் பிரட்டி காட்டுவான். உலகத்துல விட்டு விட்டாலும் மறுமையில கடுமையாக நம்மளை தண்டிப்பான். இந்த அச்சத்தை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த எச்சரிக்கை யாருக்கு உரிய எச்சரிக்கை? இந்த மாதிரி வேதனைகள் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எந்த விஷயத்திலே கடுமையான எச்சரிக்கையை இறை தூதர்கள் சொன்னார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற தவறுகளுக்கு செய்த எச்சரிக்கையை விட எல்லா நபிமார்களுடைய எச்சரிக்கையும் ரெண்டு விஷயத்துக்கு தான் இருந்தது. மற்றதுல நீங்க தப்பு செய்யுங்க, தப்பு செய்யாம போங்க, அதுக்கு எச்சரிக்கை உண்டு. அதற்கு கொடுக்கிற எச்சரிக்கையை எல்லாம் விட பெரிய எச்சரிக்கையை நபிமார்கள் எந்த விஷயத்தில் கொடுத்தார்கள் என்றால் ரெண்டு விஷயத்துக்கு தான் கொடுத்தார்கள். ஒன்னு, அல்லாஹ்வை பற்றி நீ எப்படி புரிந்து கொண்டிருக்கிறாய், அல்லாஹ் விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய், கடவுளை பற்றி உன்னுடைய கருத்து என்ன, இதை பற்றி ஒரு எச்சரிக்கை. இரண்டாவது, இறைவனுடைய தூது செய்திகளை, தூதர்களை பற்றி உன்னுடைய மதிப்பீடு என்ன. இந்த ரெண்டு எச்சரிக்கையை தான் எல்லா தூதர்களும் சொன்னார்கள். அது என்ன எச்சரிக்கை செய்தார்கள்? உங்களை எல்லாம் படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இந்த பூமியை படைச்சான், வானத்தை படைச்சான், தண்ணியை படைச்சான், காத்த படைச்சான், உங்களை படைச்சான். உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான வசதிகளை படைச்சான். இப்படி அந்த சராசரங்களை எல்லாம் எவன் படைத்திருக்கிறானோ அவனை தவிர வேற யாரையும் எதனையும் அவன் இடத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது. இந்த எச்சரிக்கைக்கு முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டா இவங்க தான். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வேற ஒரு ஆளை யாரா வச்சாங்கன்னு வைங்க, அவனுக்கு கோபத்திலையும் கடும் கோபம் வரக்கூடியது இவர்கள் மேலதான். திருடுறவன் மேலே அல்லாஹ் கோபம் வரும், பொய் சொல்றவன் மேல வரும், வேற அநியாயம் செய்யறவன் மேல வரும். ஆனா அல்லாஹ்வுடைய கடும் எச்சரிக்கை யாருக்குரியதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சாராருக்குரியதுதான். ஒண்ணு யாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு செய்யாமல் அல்ல அல்லாஹ்வுக்கு செய்து கொண்டு அடுத்தவருக்கும் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு செய்யறது அடுத்தவருக்கு செய்தால் அவனுக்கு அது பிடிக்கிறது இல்ல. அது எப்படி அல்லாஹ் எடுத்துக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், லகத் ஊஹிய இலைக்க, நபியே உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, வயிலல்லதீன மின் கப்லிக, உங்களுக்கு முன்னே போனார்களே நபிமார்கள் அவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? லயின் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக, நீ இணை கற்பித்தால் உன்னுடைய அமல் அழிந்துவிடும். உனக்கு இதைத்தான் சொல்றான் அல்லாஹ் சொல்றான், முகமதே உனக்கு இதைத்தான் சொல்றேன், உனக்கு முந்தி அனுப்பின நபிமார் இருக்காங்களே அவங்களுக்கும் சொல்றேன், நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு ஆளை கொண்டே வச்சீங்க என்று சொன்னா உங்களுடைய நல்லறங்கள் பூரா அழிஞ்சிரும். நீங்க தொழுவுறீங்களா, தொழுவலேன்னு கணக்காயிரும். நீங்க நோம்பு வைக்கிறீங்களா, நோம்பு வைக்கல. நீங்க ஜக்காத்து கொடுத்தீங்களா, ஜக்காத்து கொடுக்கவே இல்லை. ஹஜ்ஜுக்கு போனீங்களா, போகவே இல்லைன்னு ஆயிருமா. எப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒரு ஆளை கொண்டு நீங்க வச்சிட்டீங்க என்று சொன்னா, நீங்க 25 வருஷம் தொழுக மைனஸ், 50 வருஷம் தொழுது இருந்தீங்கன்னா அது மைனஸ், 7 தடவை ஹஜ்ஜுக்கு போயிருந்தா 7 மைனஸ்.
அப்ப நீங்க ஹஜ்ஜிக்கு போகல, தொழுவல, தர்மம் செய்யல, ஒண்ணும் செய்யலன்னு ஆயிரும். செஞ்சது எல்லாம் செய்யாம ஆக்குற ஒரு வேலையை நம்ம செய்யலாமா? நம்ம என்னென்ன செஞ்சோமோ அது அவ்வளவு அடிபட்டு போயிடும். புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஏன் இந்த விஷயத்துல கடுமையான போக்க கையாளுறான் என்பதை விளங்குறதுக்காக வேண்டி நமக்கெல்லாம் உரைக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொன்னா புரியும். நமக்கு அந்த உதாரணம் தான் ரொம்ப அழகா என்ன செய்யும், புரியக்கூடிய உதாரணம். என்ன உதாரணம்? ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க, 2 பேர் தம்பதிகளாக இருக்கிறார்கள். இந்த கணவன் மனைவியாக வாழக்கூடிய நேரத்தில் மனைவி என்ன பண்றா, கணவனுடைய பல கட்டளைகளை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். மனைவி என்ன செய்யறான், சோறாக்க சொல்றான், நண்பனை கூட்டிட்டு வந்து நீ ஹோட்டல்ல போய் தின்னுங்கிறான். கோவரமா வராதா? ஒரு கூட்டாளியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றான், சோறாக்குங்கிறான், ஹோட்டலுக்கு போ, போட்டுக்கிட்டு போ, நீயே போட்டுக்க இப்படின்னு சொன்னான்னு சொன்னா அவனுக்கு கோபம் வருமா இல்லையா? வரும். ஆனா இது ஒரு அளவுக்கு உள்ள கோபமா தான் இருக்கும். ஏன்? இவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேங்கிறான். இவனுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிற வேலையை பாயவரி தூக்கம் வருதுமா, நீனை விரிச்சிக்க, கூட்டி பெருக்கி போடு, நீனை கூட்டிக்க, இப்படிலாம் சொன்னா என்ன இருக்கு, அவனுக்கு கோபம் வரும். ஆனாலும் இதுக்காக வேண்டி பாரதூரமா நடவடிக்கை எடுப்பானா? எடுக்க மாட்டான். சரிப்போ நானே செஞ்சுட்டு போறேன். எத்தனை ஆம்பளை இருக்கதான் செய்யறாங்க வீட்டுல, அதை அவங்கள தலையில எடுத்து போட்டுக்கொண்டு அந்த வேலையை செய்வாங்க. அதுக்காக வேண்டி மனைவியை வெறுத்து ஒதுக்கிட மாட்டாங்க. யாரு ஒண்ணும் தெரியாம வளர்ப்பு சரியில்லை விடு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பொம்பளை இருக்கிறா, அவன் என்ன பண்றா, எள்ளுண்டா எண்ணெயா வந்து நிக்கிறா, டீ கேட்டா ஓவல் கொண்டாந்து கொடுக்குறா, வெறுஞ்சோறு போட்டா பிரியாணி கொண்டாந்து வைக்கிறா. புருஷங்காரன் வந்து வெறுஞ்சோறு தான் கேட்கறான், அவன் என்ன செய்யறா, வெறுஞ்சோறு என்ன பிரியாணியை வைங்க எல்லாம் சொல்றா. சொல்லிவிட்டு அவனுக்கு மாத்திரமே கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை வேற ஒருத்தனுக்கு கொடுத்து விட்டான். இப்ப அந்த பிரியாணி அவனுக்கு ருசிக்குமா? அவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தரை வைத்து விட்டாள் என்று சொன்னால், இந்த புருஷனுக்காக வேண்டி இவள் ஓவல் கொடுத்ததோ, பிரியாணி கொடுத்ததோ, அவனை பார்த்து சிரிச்சதோ, கொஞ்சினதோ, அவன் கேட்டதுக்கு முன்னாடி அவனுக்கு இன்பம் தந்ததோ, எதுவாச்சும் அவனுக்கு வந்து உரைக்குமா, நிக்குமா? அவனுக்கு என்ன வரும்? அது எப்படி ஏன் இடத்துல நீ கொண்டு போய் வேற ஆள வைக்குவ? நான் தானே உனக்கு கணவன், என் இடம் எனக்கு மட்டும்தானே இருக்கணும், எனக்கு சொந்தமானதை நீ எப்படி அடுத்த ஆளு கொடுக்கிற அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் பார்ப்பானே தவிர எதை பார்க்க மாட்டான். நீங்க 25 வருஷம் அவனுக்கு செஞ்ச சேவை, 15 வருஷம் அவனுக்கு உழைச்ச உழைப்பு, பல வருஷங்கள் அவனுக்காக நீங்க பட்ட கஷ்டம் ஒண்ணுதான் அவனுக்கு மனசுல நிக்காது. எது மட்டும் நிக்கி, அது எப்படி என் இடத்துல நீ வேற ஆள வைக்குவே கேட்பானா இல்லையா? அந்த புருஷன் அப்படி கேட்கிறானே, அவன் தான் அந்த பொண்டாட்டியை படைச்சானா? அவன் தான் உருவாக்குனானா? ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு அக்ரிமெண்ட். அதுலயே உனக்கு இவ்வளவு ரைட் இருந்தா படைச்சவனுக்கு உன்கிட்ட எவ்வளவு ரைட் இருக்கு? படைச்ச இறைவனுக்கு அவனுடைய படைப்புகள்கிட்ட எவ்வளவு ரைட் இருக்கு? ஒண்ணும் இல்லாம இருந்த உன்னை படைச்சதாவ, உன்னை வளர்க்கிறதாவ, ஒவ்வொரு செகண்டும் உன்னை காத்துக்கிட்டு இருக்கிறதாவ, உனக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு தர்றதாவ, அவ்வளவும் அவன் செஞ்சு தரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? ஜிலானியே பிள்ளைய தாங்கண்டா எப்படி இருக்கு அவனுக்கு? அட பாவி, உன்னைய படைச்சதுன்னா உனக்கு பிள்ளைய தர்றதுன்னா என்கிட்ட கேட்கறது அப்துல் காதர் கேப்பியா? என்கிட்ட கேட்கறது சாவுலங்கிட்ட கேப்பியா? நான் யாரு அவர் யாரா? அல்ல கேட்பானா இல்லையா? அப்ப ஒரு பொண்டாட்டிட்ட புருஷனுக்கு இருக்கிற உரிமையை விட அல்லாவுக்கு அடியார்கள்ட்ட உரிமை இல்லையா? அப்ப அடியார்கள்ட்ட அல்ல என்ன எதிர்பார்க்கிறான்? ஏன் இடத்தை நீ எவனுக்கும் கொடுக்க கூடாது. ஏன் இடம் ஏன் இடம் தான். நீங்க எதை கேட்கறீங்க? படைச்ச ரப்பிடத்துல மட்டும் கேட்க வேண்டியத மழை ஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷன் கேட்கறீங்க. என்னைக்கோ செத்து மரணித்து உள்ள கொண்டு அடக்கம் செய்து விட்டவர்கள்ட்ட போய் கேட்கறீங்க. கோபம் வராது அவனுக்கு? அவனுக்கு ஆத்திரம் வராதா? அதனாலதான் சொல்றான், உங்களுடைய நல்லறங்கள்லாம் அழிஞ்சிரும். எப்படி ஒரு கணவனுக்கு மனைவி செஞ்ச எல்லா நல்லறமும் ஒரு கட்டத்தில் மறந்து போய் விடுகிறதோ அந்த நிலைமைக்கு வந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை கூட விட்டுருவோம், கணவன் மனைவி விட்டுருங்க.